காவேரி விஜய்க்காக சாரதா கிட்ட பேசி விஜயோடவே வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி விஜய் கிட்ட ஏங்க நீங்க இன்னமாங்க குளிச்சிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரம் வெளியில வாங்க, எனக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டாங்க, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் அப்படின்னா நல்லதுக்கு இல்ல, எங்க அம்மா கண்டிப்பா என்னை தேடுவாங்க. காவேரி மனசுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனா விஜய் கிட்ட இருந்து ஒரு சத்தமே காணுமே, ஒருவேளை எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது விஜய் பின்னாடி நின்னுட்டு ஏ காவேரி நான் இங்க இருக்கேன், நீ எங்கேயோ தேடிட்டு இருக்கிற. காவேரி விஜய் கைய புடிச்சிட்டு ஏங்க இதுக்கு மேல நீங்களும் நானும் ஒன்னாவே இருக்க முடியாது, எனக்காக நீங்க அங்க இருந்து உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்க, ஆனா இதுக்கு மேல மீட் பண்ண முடியுமா என்னங்கிறது தெரியலையே. காவேரி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, நீ நல்லா சாப்பிட்டு உன் உடம்ப பார்த்துட்டனா போதும், திருப்பியும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் காவேரி, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி, அப்ப நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் சரியா, நீ இங்க இருந்து கிளம்பு, எனக்கும் நிறைய வெளியில வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல காவேரி விஜய் கைய பாக்குறாங்க. என்னங்க இது உங்க கையிலயும் கொப்பளம் போட்டிருக்கு, ஒருவேளை உங்களுக்கும் அம்மா வந்துருச்சோ, இதுக்குதான் நான் சொன்னேன் என் கூடவே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்ததுனால உங்களுக்கும் ஒட்டிக்கிச்சு பாத்தீங்களா. விஜய் கைய பார்த்துட்டு ஆமா காவேரி எனக்கும் அம்மா வந்துருச்சு போல, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன், எனக்கு வந்தாலும் பிரச்சனை இல்ல காவேரி, உனக்கு அம்மா சரியாயிடுச்சுல்ல, எனக்கு அது போதும், நான் இங்க இருந்து கிளம்புறேன், இல்லைன்னா திருப்பியும் உனக்கு அம்மா ஒட்டிக்கிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரிக்கு மனசு கேட்காம வீட்டுக்கு போறாங்க. சாரதா இருந்துகிட்டு ஏ காவேரி உனக்கு தான் அம்மா சரியாயிடுச்சுல்ல, ஏன் இன்னும் டல்லாவே உட்கார்ந்துருக்க, இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே. கங்கா இருந்துகிட்டு எப்படியோ காவேரி உனக்கு அம்மா சரியாயிடுச்சுல்ல, எனக்கு உன்னை பார்க்காம ரொம்பவே வருத்தமா இருந்துச்சுடி, நல்ல வேலை நீயே வீட்டுக்கு வந்துட்ட. விஜய் இங்க இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா இருந்துகிட்டு வாப்பா விஜய், உன்னைய போலீஸ் இப்பதான் தேடிட்டு போனாங்க, திருப்பியும் இந்த வீட்டுக்கு கண்டிப்பா வரமாட்டாங்க, அதனால நீ இங்கேயே இரு, உன் உடம்ப பாத்துக்கோ. தாத்தா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா, எனக்கு காவேரி விட்டு வரத்துக்கு மனசே இல்லைங்க தாத்தா, அதனால காவேரிய எப்படியாவது நம்மளோடவே கூட்டிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன், அதுவும் இல்லாம பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா தான் கண்டிப்பா சாரதாத்தையும் என் கூட காவேரிய அனுப்பி வைப்பாங்க, நம்ம இந்த ஒரு முயற்சி மட்டும் எடுக்கலாம் தாத்தா, சப்போஸ் அத்தை இந்த டைமும் விடல அப்படின்னா நம்ம அடுத்து என்னங்கிறது யோசிக்கலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க தாத்தா நம்மளும் வீட்டுக்கு போய் பேசி, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வீட்டுல பேசலாங்க தாத்தா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு. காவேரிக்கு அம்மா வந்ததுனால தனியா இருந்தாளா, நான் தான் போயிட்டு பாத்துக்கிட்டேங்க தாத்தா அப்படின்னு சொன்னதும் தாத்தா இருந்துகிட்டு ஏன்பா விஜய் நீ யோசிக்கவே வேண்டாம், அம்மா ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஒட்டிக்கும்ல, அப்ப உனக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல பாட்டி விஜய் கைய பார்த்துட்டு என்னப்பா விஜய் உன் கையெல்லாம் கொப்பளமா இருக்கு, அப்போ உனக்கும் அம்மா வந்துருச்சு போல, இனி நல்லா கவனிச்சுக்கணுமே உன் உடம்பு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. காவேரிக்கு மனசு கேட்காம நம்மளுக்கு அம்மா வரும்போது விஜய் நம்மளை எப்படி பாத்துக்கிட்டாரு, ஆனா விஜய்க்கு அம்மா வரும்போது நம்ம இங்க இருக்கிறோமே அவர் தனியா தானே இருப்பாரு, நம்மளும் இங்கே இருந்தா அது நல்லா இருக்காது, கண்டிப்பா விஜயை போய் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு காவேரி விஜய்க்கு கால் பண்ணிட்டு ஏங்க உங்களுக்கும் அம்மா வந்திருக்குல்ல, நீங்க எங்க இருக்கீங்க, கம்முன்னு நீங்க பக்கத்து போர்ஷனுக்கே வந்துருங்க, நான் எப்படியாவது எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அங்கேயே உங்களை கவனிச்சுக்குவேன்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு ஏ காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் இங்க தாத்தா பாட்டி வீட்டுல தான் இருக்கிறேன், அவங்க என்னை கவனிச்சுக்குவாங்கல்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இல்லைங்க எனக்கு என்னமோ என் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு வேலையுமே புரியலங்க, உங்களுக்கு அம்மா வந்ததுனால நான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சிட்டே இருக்கேன், ஏங்க என்னையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா, நீங்க என்னை கூப்பிட்டீங்கன்னா எங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த தம்பியோடவே கிளம்புன்னு சொல்லுவாங்க, நான் அப்ப எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன், எனக்கு இஷ்டம் தான், நான் விஜயோடவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் காவேரி நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா, நான் வந்ததுக்கு அப்புறம் நீ இல்ல அம்மா அழுகுறாங்க திட்டுறாங்க அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் தாத்தாவை கூட்டிட்டு பேசலான்னு நானும் முடிவுல தான் இருக்கேன். தாத்தா கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஏன்பா விஜய் நம்ம கூப்பிட்டாலும் காவேரி அங்க இருந்து அனுப்ப போறதில்ல, எப்படியும் அவங்க என்ன சொல்ல போறாங்க,
போறாங்க. வெண்ணிலாவோட பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் நான் காவேரிய உங்களோடவே அனுப்பி வைக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. விஜய் இருந்துகிட்டு இதுக்கு மேல நம்ம தாத்தா கிட்ட மறைச்சோம்னா ஒண்ணுமே நடக்காது, அதனால நம்ம உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், காவேரி வந்து கன்சீவா இருக்கா. இதை கேட்டதும் தாத்தாக்கு வந்து பயங்கர சந்தோஷம். என்னப்பா சொல்ற, ஏன் இத்தனை நாளா எங்க கிட்ட சொல்லவே இல்லை? இல்லைங்க தாத்தா, காவேரி தான் வந்து யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், எங்க அம்மாக்குலாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் திட்டுவாங்கன்னு சொன்னாங்களா, அதனால சரின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லல. நான் வந்து இப்போ உங்களை எதுக்காக கூப்பிடுறேன் அப்படின்னா, காவேரி வந்து அவ உடம்ப பாத்துக்க மாட்டா, ஒழுங்கா சாப்பிட மாட்டா, அதனாலதான் சரி நம்மளோடவே கூப்பிட்டுக்கிட்டோம்னா நானும் இருக்கல, நல்லா பாத்துப்பேன் தாத்தா, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். டாக்டரும் வந்துட்டு என்கிட்ட காவேரி வந்து வீக்கா இருக்கா, அதனால நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்க தாத்தா. காவேரி வீட்லயும் யாருக்குமே தெரியாதுல்ல, அப்படி தெரிஞ்சா கூட அவங்க நல்லா தான் பாத்துப்பாங்க, அவங்களுக்கு தெரியாததுனால்தான் சரி நம்மளே கூட்டிட்டு வந்து நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் தயவு செய்து என் கூட வாங்க. தாத்தா இருந்துகிட்டு சரிப்பா விஜய் நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் விஜயும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து காவேரிக்கு போன் பண்ணிட்டு, ஏ காவேரி நான் உன்னை கூப்பிடறதுக்காக வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், தாத்தாவையும் கன்வின்ஸ் பண்ணி என் கூட தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், தாத்தா கண்டிப்பா வந்து உங்க அம்மா கிட்ட பேசதான் போறாங்க, எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு காவேரி உங்க அம்மா இந்த டைம் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா வந்து இவங்களை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. உள்ள வாங்க, ஏன் வெளியிலேயே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தாத்தாவும் விஜயும் உள்ள போனதுக்கு அப்புறம் சாரதா வந்து தாத்தாவுக்கும் விஜய்க்கும் காஃபி கொடுக்குறாங்க. தாத்தா இருந்துகிட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏமா சாரதா, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன், நீ இவ்வளவு நாள் கோவத்துல தான் இருந்த, நான் இல்லைன்னு சொல்லல, இப்பயாவது காவேரியை எங்களோடவே கூட்டிட்டு போலான்னு நான் முடிவுல இருக்கேன், எப்படியும் நீ வந்து விஜய் தம்பி மேல கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், சரி இருந்தாலும் இந்த ஒரு லாஸ்ட் சான்ஸ், நான் உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால பேசிட்டு போலான்ட்டு வந்தேன், எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு சாரதா, நீ வந்து காவேரிய எங்களோடவே அனுப்பி வச்சிருவன்ட்டு. சாந்தி வந்துட்டு, ஏன் சாரதா அவங்க தான் பெரியவங்க, எத்தனை தடவை உன்கிட்ட வந்து பேசுவாங்க, அப்படி என்ன அந்த தம்பி வந்து தப்பு பண்ணிட்டாரு, எத்தனை நாள் உன் பொண்ண உன் கூடவே வச்சுப்ப, ஒழுங்கா காவேரிய அவங்களோடவே அனுப்பி வை. பாட்டியும் வந்துட்டு விஜய் தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சாரதா வந்து மனசுக்குள்ளேயே பெரியவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க அனுப்பி வைக்க சொல்லி, நம்ம ஏன் இதுக்கு மேல அனுப்பி வச்சா என்ன, காவேரியும் சந்தோஷமா இருப்பால அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க காவேரி கிட்ட கேளுங்க, காவேரி வந்து நான் வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னா நீங்க கையோட கூட்டிட்டு போலாம், நான் ரெடி அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். தாத்தா வந்துட்டு, ஏமா காவேரி அதுதான் உங்க அம்மாவும் சொல்லிட்டாங்கல்ல, நீ இன்னும் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம போறோம்னு சொல்லிட்டா அம்மா ஏதாவது டென்ஷன் ஆயிடுவாங்களோ. கங்கா வந்து காவேரி கிட்ட போயிட்டு, ஏ காவேரி அதுதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு, நீ எப்படியாவது சரிம்மா நான் விஜயோடவே போறேன்னு சொல்லிடு, அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். காவேரி வந்துட்டு சரிம்மா நான் வந்து விஜயோடவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் வந்துட்டு அங்க இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து, அத்தை உங்க பொண்ணு வந்து மாசமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சாரதாக்கு பயங்கர சந்தோஷம். சாரதா வந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, ஏன் காவேரி இத்தனை நாள் சொல்லாம எங்க கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவேரி என்ன பதில் சொல்ல போறாங்கங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.